கேள்விப்பட்டது. இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல உளவுத்துறை மூலமா ஏதாவது அவருக்கு லைஃப் த்ரெட் கிடைச்சு அப்படிலாம் யாரும் சொல்லங்க. இப்ப மாநாடு நடந்தது இல்ல, ஆமா. இப்ப தமிழ்நாடு போலீஸ் தானே எஸ்கார்ட் கொடுத்தாங்க, மிகப்பெரிய செக்யூரிட்டி. மாநாடு சார். பின்ன சுவிட்சர்லாந்து போலீஸா லண்டன் போலீஸா வந்து அவர் கொடுத்தாங்க. எத்தனை பேர் திரண்டாங்க. இத்தனை நாளா அவர் ஷூட்டிங் கலந்துக்கிறாரு, எந்த லைஃப் த்ரெட்டும் கிடையாது. ஒரு அரசியல் தலைவரா எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் த்ரெட் வருது, அது வருதுன்னா எதுக்கு? இதுக்காக இது வந்து தேவையில்லாத விஷயம் தான் மக்கள் மனசுல எழும் கேள்வியா இருக்கு. அவர் ஹேண்டில் பண்ற வேண்டிய விஷயம் எப்படி இருக்கணும்? இது அவர் கேட்டு வந்ததோ இல்ல அவங்களாவே இதை கொடுக்குறாங்களோ? ஆனா கண்டிப்பாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா அதை வந்து டினை பண்ணணும். ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு என்னுடைய உயிர் மீது நீங்க வைத்திருக்கிற அக்கறைக்கு நான் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க, நான் இயக்கம் ஆரம்பித்த பிறகு என் மீது நம்பிக்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்க, என் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க என்னை பாதுகாக்கிறதுக்கு. என் மீது ஒரு தூசு தும்பும் என் மீது துரும்பும் விடாத அளவுக்கு பாதுகாப்பதற்கு நான் அவங்களுக்காக தான் வந்து இறங்கியிருக்கேன். அதனால எந்த